நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் தலைக்கு மேல் போன வெள்ளம் எல்லாமே நாம நினைக்கிறத விட தலையை மீறி கடந்து போயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சில இடங்களை எதுவும் செய்ய முடியாம இருக்கிறோம், சில இடங்கள்ல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில இடங்கள்ல ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், லைஃபே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது பதில் சொல்லுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சூரியன் சிம்மராசியில தான் இருக்க போறார். கூட கேதுவும் புதனும் இருக்கிறார்கள். சார், இந்த கேது புதன் காம்பினேஷன் ஒரு பேட் காம்பினேஷன் தான், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லும் போல. ஆனா சூரியன் ஸ்தான பலம் பெறுகின்ற போது அதுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சிடும், அது ஒரு யோகமா மாறிடும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, ரொம்ப நாளா இதனால் வரலும் கேது அங்க உட்காந்துட்டு தடையை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க யாராக இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அது யுஎஸ் மாதிரி அமெரிக்கா, அல்லது யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை துபாய் போன்ற நாடுகள்ல. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மெயினா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம நியர்பையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அன்சப்போர்ட்டடா, கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு சில வழிபாடுகளை, ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடிய, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன். அதே போல செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மாறப்போது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம், பாருங்க. மகர ராசி, ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். மகர ராசி அன்பர்களே, இன்னிலிருந்து 6 மாத காலம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான கால நேரம். நிறைய மகர ராசி அன்பர்கள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, சிங்கப்பூர், மலேசியா, அதே போல் அமெரிக்கா, அப்புறம் யூகே, ப்ளஸ் ரஷ்யா, இங்கே துபாய் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, மெயினாக மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள். அதே போல் இங்கே எடுத்துட்டிங்கனாக்கா, இந்தியான்னு எடுத்துட்டிங்கனாக்கா, நிறைய அன்பர்கள் நமக்கு மும்பை, புனே, மகாராஷ்டிரா, அல்லது ஆந்திரா, கர்நாடகா, நிறைய மகர ராசி அன்பர்கள். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடிய தொழில் நிறுவனங்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், பருத்தியாக இருக்கலாம், அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகலாம், எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், மெயினாக மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க, பல பொருட்கள் தொழில் செய்யக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடிய நிறைய மகர ராசி அன்பர்கள். எனக்கு தெரிஞ்சு மகர ராசி அன்பர்கள் நல்லாவே ரெக்கவரி ஆயிட்டாங்க. ஒரு 60% என்னுடைய அனுபவத்தில் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிறேன். நம்ம நிறைய கம்பெனிஸ் நேரடி போய் விசிட் பண்ணுறோம், நேரடியாக விசிட் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். மகர ராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% மகர ராசி அன்பர்கள் தங்களுடைய முழுமையான அந்த கஷ்டத்திலிருந்து
படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. அந்த ஆர்டர் இல்லாமல் இருக்கிறது, பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறது, பிஸ்னஸ் போயிடுமோங்கிற பயத்தில் இருக்கிறது, ஃப்யூச்சர் என்ன ஆகுங்கிற பயம் இருக்கிறது, கம்பெனியை தொடர்ந்து கண்டினியூவாக கொண்டு போக முடியுமா, இந்த ஃபண்டு ஃப்ளோ இப்படி இருக்கே அந்த மாதிரி ஒரு ஃபியர்னஸ்ஸு. அதே போல் போட்ட முதலீடுகள், மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. சில்வர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்றைக்கி அதில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க. இப்போ நேற்று கூட சமீபமாக ஒருத்தர் வந்து நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு வந்து கேட்டு போகிறார், ஜாதகம் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ஸோ அது மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல் என் அன்பு உள்ளங்களே, இந்த ஆன்லைனில் மட்டும் கடன் வாங்காதீங்க ப்ளீஸ். எத்தனையோ ஐடி பீப்புள்ஸ் அதில் தான் மாட்டிக்கிறாங்க. ஆன்லைனில் கடன் வாங்கிட்டு அதில் போய் மாட்டிக்கிறது. அப்போ அதில் கஷ்டப்படக்கூடியவங்க. அப்போது மகர ராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 60% மகர ராசி அன்பர்கள் தங்களுடைய கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க, நல்லா இருக்காங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் கூட ஒரு நல்ல எதிர்காலம் அமைய போகுது, ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. மெயினா உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் நல்லபடியா இருக்கும், லாபம் கிடைக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், கையில காசு நிற்கும். நிறைய கஷ்டப்படுறோம் சாமி, கையில காசு நிற்க மாட்டேங்குது, கடன் அடைய மாட்டேங்குது. இந்த கடன் அடையுமா, இவ்வளோ கடன் இருக்கு, இத்தனை கோடி கடன் இருக்கு, அல்லது மேற்கொண்டு கடனை வந்து டாப் அப் பண்றோம், பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருந்தது நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு, பல சிக்கல்கள் ஏற்படுவது. நிறைய இடங்கள்ல போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது. எப்படியாவது என்னை காப்பாத்துங்க சாமி, எனக்கு எப்படியாவது செஞ்சு கொடுங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. அது மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கும், பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தொழில் கஷ்டங்களாக இருக்கலாம், வேலையில வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவங்க. நம்ம நிறைய சொல்றோம், சினிமா துறையில எத்தனையோ அன்பு உள்ளங்கள் நம்ம கிட்ட வாராகி இடத்திலே வந்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். அவங்க குடும்பம் பலதரப்பட்ட கஷ்டங்கள்ல இருக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை பற்றிய கவலைகள், பசங்களுடைய குடும்ப வாழ்க்கை. அதே போல மெயினா வருமானம், உடல்நிலை, ஆரோக்கியம், இது போக மனசுல இருக்கக்கூடிய இருள், ஒரு டார்க்னஸ், இப்படியெல்லாம் அந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும், வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பாக்யாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் சூரியனோடு சேர்க்கை. சார் 5ஆம் அதிபதி 5-10 சுக்கிரன், 5-10 சுக்கிரன் எங்க இருக்காருங்க? 8ஆம் இடத்தில் மறைவு, பாவி 8ஆம் இடத்துல மறைவு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அப்போ நிச்சயமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை வாழ வைக்க போகும் ஒரு மாதம். தைரியம் அதிகரிக்கும், மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும். அதே போல மெயினா ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வந்து சேரும். தொலை தூரத்திலிருந்து எங்கிருந்தோ ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அதே போல முக்கியமா இந்த இல்லற வாழ்க்கை, ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் வந்து எப்போ இந்த மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இது வந்து இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவ்வளோ சரிபட்டு வராது. நாம பார்க்குறோம் நிறைய குடும்பங்கள்ல அந்த கணவன் மனைவி ஏமாற்றங்கள் இருந்து வருது. கணவன் வந்து மதிக்காம இருக்கலாம், ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அலட்சியமா இருக்கிறது, மிரட்டுறது. இந்த பொண்ணு வந்து அப்படியே பயந்து போய் இருக்கும், ஓ எங்கள் வீட்டுக்காரர் வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும், அவரே வேணும் அப்படின்னும். ஆனால் அவங்க வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இல்லை சில இடங்கள்ல ஆம்பளை அந்த மாதிரி ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப ராங் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பழக்கத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ரொம்ப நாளாக
நாங்கள் ஒரு 10 வருஷமா பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு என்னை பார்க்க வேணான்னு வராதான்ட்டாங்க. அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் கணவன் மனைவியாகவே இருக்கணும். அந்த மாதிரியே வாழ்ந்தவங்க, மனசார வாழ்ந்தவங்க. அப்போ அந்த கணவன் மனைவி காதலர்களாக இருக்கலாம். காதல் ஏமாற்றங்கள் எல்லாம், எனக்கு இவர் தான் வேணும், வசியம் சம்பந்தப்பட்ட எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என் காதல், எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு உங்களால் முடியும். அப்போ இந்த கணவன் மனைவி காதலர்கள், ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஜென்ஸும் லேடிஸும் இதில் வரக்கூடிய உறவு முறைகள், அது சின்ன பசங்களாக இருக்கலாம், அல்லது வயோதிக பருவமாக இருக்கலாம். இதில் ஏமாற்றங்கள் இருக்கும், பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் நாளாகவே அது சரியில்லாமல் இருக்கு. ஒரு 3 மாசமா, 6 மாசமா, 8 மாசமா, சிலருக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவே சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் இருக்கு, எல்லாமே நேரம்தான். சிலதெல்லாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், சில இடங்கள்ல அது செய்வினைகளாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்க போகுது. அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க போகக்கூடிய மாதமாக நல்ல வழி பிறக்கும். அதற்கான பரிகாரங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் அன்பு பக்தர்கள்.